அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு குட்டி பதிவு. மேலே இருக்கிற ரெண்டுமே கமாமரேட்டிவ் காயின்ஸ். அதில் இதுதான் ஃபஸ்ட்டு. இந்தியாவிலேயே ₹2 காயினில் ஃபஸ்ட்டு கமாமரேட்டிவ் காயின்ஸ் இதுதான். 1982 தான். நார்மலாக காயினாக வந்தது 90க்கு முந்தி ₹2 காயின் கிடையாது. அப்படி ₹2 நாணயங்கள் இருந்தால் அது கமாமரேட்டிவ் காயின்ஸு இருக்குது. இதுக்கு அடுத்து 91 கிடையாது. 92லேருந்து கமெண்ட்ஸ் ஆகும். 92 நொய்டா மின்ட் ரொம்ப ரேர் காயின். 2004 கொல்கட்டா மின்ட் கொஞ்சம் ரேர் காயின். இது எல்லாம் காமன் காயின் கிடையாது, ரேர் காயின் கிடையாது, கிடைக்காத ஒரு ரேர் காயின் தான். அவ்வளோ எளிதில் கையில் கிடைக்காது. ஆனால் நார்மல் காயினை விட இது பெரிய காயின், டப்பு காயின் மாதிரி இருக்கும். பெரிய காயின். அச்சா பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. 1990 மும்பை மின்ட்டு. சுற்றி உள்ள பிரிண்ட்டை பாருங்கள். இந்தியா மேப்பில் மேற்கு கடல், அரபிக்கடலில் உள்ள தீவுகளையும் இதில் போட்டிருப்பாங்க. கிழக்கு கடலில் உள்ள தீவுகளையும் போட்டிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் அந்த தீவுகளும் போட்டிருப்பாங்க. லட்சத்தீவுலாம், டையூ டாமண்ட், இதில் எல்லாமே இந்த தீவுகள் எல்லாமே இந்த மேப்பில் கீழே இருக்கும். நேஷனல் இன்டகிரேஷன். மேலே ராஷ்டிரிய ஏகதா அப்படின்னு எழுதியிருக்கு. ராஷ்டிரிய ஏகதா அப்படின்னு எழுதியிருக்கு ஹிந்தியில். அற்புதமான காயின் இது. நல்ல வெயிட்டு, பொத்துன்னு இருக்கும். அதிலே கொல்கட்டா ₹150 ரேட்டு. அதில் ஹைதராபாத் ₹200. 82 கமாமரேட்டிவ் காயின்ஸில் ஒரு கொல்கட்டா மின்ட் ₹150. அது மும்பை மின்ட், இது கொல்கட்டா மின்ட் ₹250. கீழே மின்ட் இருக்காது. இதில் 82 கீழே டைமண்ட் இருக்கும். இந்த ரெண்டே மின்ட்டு தான் வெளியிட்டாங்க. இதில் ஹைதராபாத் நொய்டாலாம் கிடையாது. இதில் நொய்டா கிடையாதுன்னா வெளியிடலை, அவ்வளோதான். இது 5 நாணயம் சேர்ந்து ஒரு செட்டு. இந்த நாணயத்தில் இந்த 3 மின்ட்டு தான். அந்த நாணயத்தில் இது 2 மின்ட்டு தான். இந்த 5 நாணயத்தை சேர்த்துட்டிங்கன்னா வேறு நாணயங்கள் சேர்க்க வேண்டாம், தேட வேண்டாம். இந்த பெரிய டப்பு காயின் ₹2 கிடைக்க மாட்டேங்குது. நார்மலான காயின் கிடைக்கி. நார்மலான காயின்லையுமே கண்டிஷனே இருக்க மாட்டேங்குது. மின்ட்டுகளை தேட வேண்டியது. இது இருக்கிறதுலே நல்ல நாணயங்களை எடுத்து வச்சுருக்கேன். இதில் மும்பை தெரியுதா? கொல்கத்தாவில் ஒன்றும் இல்லையா? ஸ்டார் தெரியுதா? மேலே உள்ளதில் பாருங்கள். கொல்கத்தா கீழே ஒன்றும் இல்லையா? இதில் பாருங்கள் மும்பை தெரியுதா? இருக்கிற நல்ல நாணயமாக பார்த்து எடுத்து ஒரு இதில் வச்சுருக்கேன், ஒரு பதிவாக கொடுக்குறேன். வெற்றியின் சின்னமான 2 விரல்களை காட்டுவது போல் இது ₹2 நாணயம். புக்கை வச்சு ரெஃபர் பண்ணலாம் பார்த்தேன். வெயிட்டு 8 கிராம். காப்பர் நிக்கல். 28 mm சைஸு. சர்க்குலர் ஷேப். 82ல் பாம்பே மின்ட்டும் கல்கட்டா மின்ட் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. பக்கத்தில் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணுறேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. இதுக்கு முந்தி ₹1, ₹2, ₹5 வரைக்கும் ஒரு பண்டல் போட்டிருந்தேன். அது வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த ₹2 நாணயத்தில் 82, 90 இன்க்ளூடிங்காக சேர்த்து 2004 வரைக்கும் எல்லா மின்ட்டும், அதாவது 92 நொய்டா மின்ட்டு தவிர, 2004 கொல்கட்டா மின்ட்டு தவிர மற்ற அனைத்து மின்ட்டுகளையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்று அல்லது நாளை அந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னா 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 2000, 2001, 2002, 13 வருஷம் எடுத்து வைக்கணும். ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 4 மின்ட்டு, 5 மின்ட்டு, 6 மின்ட்டு வரைக்கும் இருக்குது. எப்படியும் 50 நாணயத்துக்கு மேலே வரும். ஒரு 30 நாணயங்கள் வரைக்கும் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 20 நாணயத்தை எடுத்து இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிடும். ஒரே ஒரு செட்டு தான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும்.
அதில் இன்னொரு செட்டு அதில் நீங்கள் வேணும்னா எனக்கு அட்வான்ஸாக சொல்லிட்டீங்கன்னா நான் தொடர்ந்து இன்னொரு செட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்லைன்னா நான் எப்போவாச்சும் டைம் கிடைக்கிற சமயம் ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம் கழித்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏற்கனவே வச்சுருந்தது போயிடுச்சு. 5 ரூபாயிலையும் போயிடுச்சு, 2 ரூபாயிலையும் போயிடுச்சு, 1 ரூபாயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காயின்ஸில் ஃபுல் மின்ட்டு எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு செட்டு வேணும்னா வாங்கிக்கிடலாம். இப்போ 50 பைசா ஒரு செட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஆனால் அந்த 2 ரூபா காயினை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு தான் 50 பைசாவை தொடலாம்னு இருக்கேன். எவனை துணைக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஷோலா கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான், யாரையும் உள்ள அனுமதிக்கிறதே இல்லை. எவனை ஏதாவது கேட்டால் போட்டுவாங்க, நான் தேடிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிரும். அது நம்ம ஒருத்தர் கைப்பற்றுறது நல்லாயிருக்கும். நிறையா வலைத்தளங்களில் போங்க, சர்ச் பண்ணுங்கள், பாருங்கள். அது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை கலந்து உரையாடல் செய்யுங்க. யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. நீங்களும் யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை விட்டுருங்க. நான் 2-3 பேர்ட்ட ஏமாந்துருக்கேன். ஆனால் மனிதாபிமான அடிப்பில் விட்டுட்டேன். நான் போனால் போயிட்டு போகிறாங்க, அதோட போட்டும் அப்படின்னு சொல்லி. சரி ரைட்டு, நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. நியாயமான விலை கொடுக்கணும். அவங்க கட்டும்னா வாங்கட்டும், கட்டலைன்னா நம்மளுடைய சேகரிப்பில் இருக்கட்டும். என்னைக்காக இருந்தாலும் அதை விட 100 ரூபா 200 ரூபா அதிகமாக தான் போகுமே தவிர குறைச்சி போகாது. இது 250 ரூபா, இது 150 ரூபா, இது 200 ரூபா, இது 150 ரூபா, இது 100 ரூபா. மொத்தம் 5ம் சேர்ந்து மேலே 400 ரூபா, கீழே ஒரு 450, 950 ரூபாய்க்கு இந்த நாணயம் இருக்குது. வலைத்தளத்தில் நீங்கள் வாங்கினோம்னா இது 950 ரூபா ஆகும். நீங்கள் வந்து எனக்கு 500 ரூபா மட்டும் கொடுங்க, ஷிப்பிங் சார்ஜ் நானே போட்டுக்கிறேன். இந்த 950 பாதி 425 ரூபா ஆயிருமா, 475 ரூபாவுமோ இருக்கட்டும், பரவாயில்ல. வலைத்தளத்துலேருந்து எப்பவும் பாதி ரேட்டு அல்லது 3ல் 1 பங்கு அல்லது 4ல் 1 பங்கு தான் கொடுப்பேன். இது பாதி ரேட்டுக்கு தரேன். 500 ரூபா மட்டும் அனுப்புனீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் போட வேண்டாம், நானே உங்களை அனுப்பிச்சிடுவேன். 5 காயின் குட் கண்டிஷனான காயின் உங்களது இல்லம் தேடி உங்களது கரங்களில் வந்து தவழ்ந்து விடும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.